தீபாவளி பண்டிகையையொட்டி தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள சந்தையில் ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவீதிடம் கேட்கலாம். நவீத், அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம்? அபிநயா, வரக்கூடிய திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை என்பது உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாட சென்றிருக்கிறார்கள். குறிப்பா சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய மக்கள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் டி நகர் பகுதியில இன்று மதியம் முதல் அவர்களது தீபாவளி பண்டிகையை துவங்கியிருக்கிறார்கள். புத்தாடைகளை வாங்குவது, அதே போல பட்டாசுகள், இனிப்புகள் வாங்குவது என அவர்கள் ஒரு புறம் அங்கு கிளம்ப, தாம்பரம் மற்றும் தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது தாம்பரம் பகுதியில் இருக்கிற இந்த சண்முகம் சாலை பகுதியில், மார்க்கெட் பகுதியில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த பகுதியில கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் ஏராளமான மக்கள் இங்கு பூக்கள், பட்டாசு, அதே போல புத்தாடை வாங்குவதற்காக இங்க இருக்கிறார்கள். இவர்கள் இங்க பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசார் இந்த சண்முகம் சாலை முழுவதும் சிசிடிவி கேமரா, அதே போல இந்த ஒவ்வொரு கடை வீதிகளிலும் போலீசார் நெருக்கடி இல்லாமல் பொதுமக்களை அனுப்பி வருகிறார்கள். குறிப்பா இந்த தாம்பரம் சண்முகம் சாலையை பொறுத்தவரை ஏராளமான மக்கள் குவிந்திருப்பதன் காரணமாக நெரிசலும், போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இதே சமயம் சென்னையிலிருந்து இன்றும் சில பேர் தென் மாவட்டங்களுக்கு பயணிப்பதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் சாலையை ஒட்டிதான் இந்த ஜிஎஸ்டி சாலையும் இருக்கிறது. குறிப்பா இந்த குரோம்பேட் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையும் இதன் காரணமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த புத்தாடை வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் தற்போது தாம்பரம் மார்க்கெட் பகுதி குவிந்ததன் காரணமாக தாம்பரம் மார்க்கெட் பகுதி முழுவதும் மக்களின் கூட்டத்துடன் அலைமோதி காணப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரவி.